ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸைட்டிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூஜா ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈர துணி வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை துடைக்கும் போது இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு பச்சை கற்பூரம் வந்து நான் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கிறேன். இந்த பச்சை கற்பூரம் எதுக்கு போடணும் அப்படின்னா, எப்போவுமே பூஜை அறை வந்து வாசனை நிறைந்ததாக இருக்கணும். நம்ம எல்லா கடவுளையுமே அங்கே தான் வச்சு வழிபடுறோம். அந்த இடத்த வந்து நம்ம எப்போவுமே வந்துட்டு வாசனை நிறைந்த இடமாக தான் வச்சுக்கணும். நீங்கள் நார்மலாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமாக வாசனை நிறைந்த இடங்களில் தான் வந்து இறைவன் அதிகமாக வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து நான் பன்னீரும் பச்சை கற்பூரமும் நுணுக்கி எடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை தொடச்சிக்க போகிறேன். எப்போவுமே வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு மறுபடியும் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கே வந்து அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆகும், நல்ல குட் ஸ்மெல்லிங்கோட. எப்போவுமே நம்ம பூஜை அறையை ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு குட் வைப் கிடைக்கிற மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது நம்ம சுத்தமாக வைக்கிறதுல தானே இருக்குது. அதுக்காக தான் இந்த ஐடியா. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எதுவும் வேறு மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு. இப்போது மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க போகிறோம். இந்த மஞ்சள் குங்குமம் ஏன் வைக்கணும் அப்படின்னா, கடவுள் இருக்கக்கூடிய இடம் வந்து எப்போவுமே மங்களகரமாக இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து பெண் குல தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வம் இருப்பாங்க. அவங்கள வழிபடுறதுக்கு தான் வந்துட்டு இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, பக்கத்தில் ஒரு ஆணி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு காதோலை கருகமணி அண்ட் 2 வளையல், அப்புறம் வந்து டெய்லியும் முடிந்த அளவு வெள்ளைப்பூ வச்சு வழிபடுறது வழக்கம் உண்டு. இந்த குலதெய்வ வழிபாடில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன்.
ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து பூஜா ரூம் டெக்கரேட் பண்ணுவோம். இதோ பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த குலதெய்வம் வழிபாடு, அங்கே வந்து 2 வளையல் காதோலை கருகுமணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் போட்டு வைக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பூஜா ரூம் க்ளீன் பண்ணுவோம். இந்த மெத்தட் அண்ட் ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.